Praise be to God. Life is beautiful when you know what to ignore. எதை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை மிக அழகாக காணப்படும். ஒரு பெரிய வார்டில் பேஷண்ட்டுக்கு நிறைய பேர் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஒருத்தர் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற கட்டிலில் அவர் சேர்த்திருந்தார்கள். அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கும்போது அழகான குளிர்ந்த காற்று வரும். அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பார். கண் எதுவும் தெரியாது. ஆனால் தூரத்தில் ஒரு ஏரி இருப்பதாகவும் அந்த ஏரியை சுற்றிலும் அழகான காட்சிகள், நல்ல புல் வயல்வெளிகள், நிறைய பறவைகள் அந்த ஏரியில் மீன் எடுக்கிறதும். ஸோ இந்த காட்சிகள்லாம் அவர் விவரிப்பார். அந்த வார்டில் இருக்கிற மற்ற பேஷண்ட்டுங்க அதை கவனிப்பார்கள். ஒரு மனுஷன் மாத்திரம் இந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற பெட்டில் இருக்கிற ஒரு டிஸ்சார்ஜ் ஆனார்னா நான் அந்த கட்டிலுக்கு போயிடுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் இந்த ஜன்னல் வழியாக அந்த ஏரியை பார்த்து நான் அதை யூஸ் பண்ணிப்பேன், அதை பார்த்து நான் ரசிப்பேன் என்று சொல்லி நினைத்து கொண்டார மனசுக்குள்ளார. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. இந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற அந்த மனுஷன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார். அந்த பெட்டில் இந்த இயற்கையெல்லாம் பார்க்கணும்ன்ற ஆசைப்பட்ட மனுஷன் அந்த பெட்டுக்கு மாறி வந்தார். ஸோ ஜன்னல் வழியாக அவர் பார்க்கலாம். மிக குளிர்ந்த காற்று வீசுகிறது. ஜன்னல் வழியாக பார்க்கலாம். எத்தனை நாட்கள் இந்த ஏரியோட அழகை அந்த மனுஷன் சொன்னார். இன்றைக்கு நான் அதை பார்க்கலாம் என்று சொல்லி ஜன்னல் வழியாக பார்த்தால் வெறும் சுவர் தான். அந்த ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்ட் வால் தான் தெரிஞ்சுது. தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏரி இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் ரசிக்கின்ற எல்லாவற்றிலேயும் பல சூழ்நிலைகள் இருக்கும். 2 கைதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உடைஞ்ச ஒரு சுவர், அந்த சுவரில் கம்பி போட்டப்பட்டிருக்கு. தூரத்தில் அழகான காட்சி. 2 பேரும் படம் வரைகிறாங்க. இந்த கம்பியை ஒருத்தர் படம் வரைகிறாரு. ஆனால் அந்த கம்பியை உதறி தள்ளிவிட்டு அந்த புறக்கணித்து விட்டு தூரத்தில் இருக்கிற நல்ல ஒரு சீனை இன்னொருத்தர் படம் வரைகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற நன்மைகள், அதற்குள்ளே இருக்கிற பலன்கள் என்ன, அதன் மூலியமாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக போகிறது அதை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தடைக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விட்டு விடுவீர்கள். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் வென் யூ நோ வாட் டு இக்னோர். நீ எதெல்லாம் விட்டுடணும், எதையெல்லாம் புறக்கணிக்கணும், தள்ளிடணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, அதை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வாலிப வயசில் எதை காரியங்களையெல்லாம் விடணும், எதையெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எதையெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல, உங்கள் கோல் எதையெல்லாம் தடை பண்ணி உங்களுடைய லைஃப்பில் நிற்குது, அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தள்ளிவிட வேண்டும். புறக்கணிக்கும் பொழுது மட்டுமே பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.